பிள்ளையாரப்பா, எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டப்பா. ஆமாப்பா, கொஞ்சம் கண்ணை திறந்து பாருப்பா. இப்ப என்ன அவர் கண்ணை மூடிட்டா இருக்காரு? வெச்சதுல இருந்து கண்ணை திறந்துட்டே தான் உட்கார்ந்திருக்காரு. யார் யார் எங்க போறாங்கன்னு பாத்துக்கிட்டு. சரி வா போலாம். என்ன இங்க பாருங்க, ஒரு பெட்டி தனியா கிடக்கு. ஆமாண்டா, வா பாக்கலாம். நில்லுடா, சுத்தி முத்தி பாரு. யாரும் இல்ல. அப்ப வா. நீங்க பெட்டி தரங்க, நான் தள்ளி நிக்கிறேன். ஏன் உள்ள குண்டு இருந்து வெடிச்சு நான் மட்டும் சாக, நீ அப்படியே தப்பிச்சு விடலான்னு பாக்குறியா? அந்த கதை நடக்காது மகனே. செத்தால் 2 பேரும் ஒன்னா தான் சாகனே. வா. பொட்டி நிறைய பணம்டா. விநாயகர் கண்ணை திறந்துட்டாரா. ஒரு மனுஷனுக்கு அதிர்ஷ்டம் வந்தா பணம் பொட்டியிலையும் வரும், சட்டிலையும் வரும். ஏண்டா, ஒரு 4-5 லட்சம் தேரும் போட்டு இருக்குது. நம்ம 2 பேரும் தானே பார்த்தோம். ஆளுக்கு பாதியா பிரிச்சு எடுத்துக்கலாமா? இந்த பணமா? ஐயா, எனக்கு வேணாம். நிஜமாவா? எனக்கு வேணாம். நிஜமாவா? எலும்பு திங்காத நாயி, பழம் திங்காத குரங்கு, பணம் வேண்டாங்கிற மனுஷன் இருக்கானா? என்ன ஆக்டிங் கொடுக்குறியா? அண்ணே, ஒரு மனிதனுக்கு லட்சம் முக்கியம் இல்ல, லட்சம் தான் முக்கியம். எனக்கு லட்சியம் முக்கியம் இல்லப்பா, லட்சம் தான் முக்கியம். அதெல்லாம் உழைச்சி சம்பாதிக்கணும்னே. இப்படி தெருவில் நடக்கிறதெல்லாம் அரசாங்கத்துக்கு தான் சொந்தம். இத போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்கணும். அதான் ஒரு இந்திய குடிமகனோட கடமை. என்ன நீ கடமை பேசுற? ஆமாண்ணே, இத போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்தா அந்த டிபார்ட்மெண்ட் நம்மள பாராட்டும். நம்ம போட்டோ டிவில வரும், பேப்பர்ல வரும். ஏன் தமிழ்நாடே ஓஹோன்னு பேசுவாங்க. அப்படியா? அவ்வளவு ஏன், வர சுதந்திர தினத்துக்கு சிஎம்ஏ கூப்பிட்டு நமக்கு மெடல் குத்துவாங்க. வருங்கால சரித்திரத்தில் நீங்க இடம் பெறவனா? வேறோன்னு அப்ப எடுங்க. இதான் சார் நாங்க கண்டெடுத்த பெட்டி. ஓ, ஐ சி. சார், என் பொட்டியை காணோம்னு கம்ப்ளைண்ட் பண்ணல. அந்த பொட்டி தான் சார் இது. ஓஹோ, உங்க 2 பேரும் ரொம்ப பாராட்டுறீங்க. உங்க 2 பேர் மாதிரி இந்தியாவுல இருந்தா இந்தியா எங்கேயோ போயிருக்கும். நான் சொல்லல, பாராட்டுவாங்கட்டேன். உங்க பணம் கரெக்டா இருக்குதா இல்லையா எண்ணி பாருங்க. எண்ணி முடிச்ச உடனே நமக்கு தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? நானும் அதே தான் நினைக்கிறேன். சார், உங்க அமௌண்ட் எல்லாம் கரெக்டா இருக்குதா? 1 லட்சம் ரூபாய் குறையுது. 1 லட்சம் ரூபாய் குறையுதா? ஆமாங்க, 4 லட்சம் ரூபாய் வச்சிருந்தேன், 3 லட்சம் ரூபாய் தானே இருக்கு. என்ன அது? 4 லட்சம் ரூபாய் காணோம்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. இருக்கிறது 3 லட்சம் ரூபாய் தான். 1 லட்சம் ரூபாய் எங்க? 2 பேரும் பங்கு போட்டுக்கிட்டீங்களா? சார், ஒரு பைசா கூட எடுக்கல, பெட்டி அப்படியே உணர்ந்துடும். என்னடா விளையாடுறீங்களா? உண்மையை சொல்லுங்க சார். பொட்டியை பார்த்தோம்னா அதுக்குள்ள இருக்கிற பணத்தை நம்ம 2 பேரும் பங்கு போட்டுக்கலாம்னு நான் இவங்கிட்ட சொன்னேன். பாத்தீங்களா சார், உண்மை வெளியே வருது. ஆனா பங்கு போட்டுக்கல. பையன் என்ன சொன்னா, ஒரு இந்திய குடிமகனுக்கு இது அழகு இல்ல, இதை நம்ம அப்படியே எடுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுப்போம், அவங்களா பார்த்து ஏதாவது கொடுப்பாங்க. கொடுக்கறியா? மரியாதையா உண்மை சொல்லுங்க. இருங்க சார். உனக்கும் சொல்றேன் மரியாதையா உண்மை ஒத்துங்க, இல்ல 2 பேர் முட்டியும் பேந்துரும். சார், இவனுங்களை இப்படிதான் கேட்ட உண்மை சொல்ல மாட்டானுங்க. உள்ள போட்டு 2 தட்டு தட்டுங்க சொல்றேன். கான்ஸ்டபிள், இவங்க 2 பேரும் உள்ள தள்ளு. சார், நாங்க வரோம். ஐயோ கான்ஸ்டபிள், அந்த லத்தியை கொடு. நீ போ. ஏய், 2 பேரும் உண்மையை சொல்லணும், இல்ல அப்பா, இந்த வயசான காலத்துல கிடைச்ச பணத்தை ஆளுக்கு பாதியா பங்கு போட்டுட்டு செட்டில் ஆகிக்கலான்னு சொன்ன கேட்டியா? நம்ம மூஞ்சி டிவியில வரும், பேப்பர்ல வரும், தமிழ்நாடு பூரா நம்ம தெரியும், நம்ம பேரு சரித்திரத்துல எழுதுவாங்கன்னு சொன்னியே, இதானா? இப்ப இந்த 2 மூஞ்சி டிவியில பார்த்தாங்கன்னா ஜனங்க பயப்படுவாங்களா, பயப்பட மாட்டாங்களா? எங்க? ஏய், நான் பரவாயில்லடா, நீ ரொம்ப அசிங்கமா இருக்கிறடா. அண்ணே, நான் நினைச்சது ஒண்ணு நடந்து ஒண்ணு. எல்லாருக்கும் அப்படித்தான்டா. நினைக்கிறது எது நடக்கிறது இல்ல, நினைக்கிறது ஒண்ணு, நினைக்காததான் நடக்குது. பாத்தியா என்னென்ன நடந்திருக்குன்னு? அட வா ராமு, நீ கூட்டிட்டு வர சொன்ன கேஸ் இதுதான். இவனுக்கு சொந்த ஊரு ஈரோடு. இவனுக்கு மொத்த சொத்துன்னு பார்த்தா 2 ஜட்டி, 2 கிழிஞ்சு போன சட்டை, 2 பேண்ட், 1 டப்பா, 1 அலுமினிய தட்டு. ஆனா என்ன பிளஸ் பாயிண்ட்னா, பையன் BA வரைக்கும் படிச்சிருக்கான். விட்டா டூயிட் எல்லாம் சந்தோஷமா பாடுவான் போட்டு இருக்கு. பாரு, முடியெல்லாம் கோதி விட்டு நிக்கிறான் பாரு. ஏய் இரு, கேடி அடி பலமா இருந்தா பரவாயில்ல, ஏசி ரூம் தானே, சத்தம் வெளியே கேட்காது. கை வலிச்சா காலிங் பெல் அடி, நான் வந்து கண்டினியூ பண்ணிக்கிறேன். என்ன தம்பி, சார் பேசுவாரு, பேசிக்க.
வணக்கம் மிஸ்டர் ராமசுந்தர். வணக்கம். என்ன ஊர்ல இருக்கிற எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் எல்லாம் ஒரே சமயத்துல வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு பயப்படுறீங்களா? பயம் அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியாது. வாழ்க்கையில அதை நான் சந்திச்சதே கிடையாது. நீங்க பயப்படாம உட்காருங்க. உட்காருங்கய்யா. என்னுடைய ஒரே பையன் பேரு ஜெகநாத சுந்தரேஸ்வரமூர்த்தி. சுருக்கமா ஜெகன்னு கூப்பிடுவேன். நான் மட்டும் இங்கிலீஷ் பேசுற அளவுக்கு படிச்சிருக்கான். எல்லாரும் நல்ல காரியம் பேசுறப்போ வெத்தலை பாக்கு மட்டும்தான் வைப்பாங்க. எங்க ஐயா ஒரு சேஞ்சிக்காக மேட்டுப்பாளையத்தில் இருக்க பாக்கு தோப்பினுடைய பத்திரத்தையும் கோயம்புத்தூர்ல இருக்கிற வெத்தலை தோட்டத்தினுடைய பத்திரத்தையும் சீர்வரிசை தட்டுல வச்சிருக்காங்க. சரி, வந்த விஷயத்த சொல்லுங்க. என் பையன் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான். அதான் சம்பந்தம் பேசி முடிக்கலான்னு முடிவோட வந்திருக்கேன். அது நடக்காத காரியம். நீங்க போலாம். மிஸ்டர், குதிரைக்கு கொம்பு முளைக்குன்னா அது நடக்காத விஷயம். உங்க பொண்ணு கழுத்துல என் பையன் தாலி கட்டுறான்னா அது நடக்கக்கூடிய விஷயம். கடல்ல இருக்க முத்துக்கு கரையில இருக்க மீன் குத்தி ஆசைப்பட்டா அது நடக்காத விஷயம். மிஸ்டர் ராம்சுந்தர், என் பவர் என்னன்னு தெரியாம விளையாடுறீங்க. இந்த கிருஷ்ணன் கைய நீட்டினா சுட்டெரிக்கிற நெருப்பு கூட ஒரு நிமிஷம் யோசிக்கும். இந்த ராமசுந்தர் கை நீட்டினா சுத்திட்டு இருக்க பூமி கூட ஒரு நிமிஷம் நிக்கும். இப்ப முடிவா என்ன சொல்றீங்க? இந்த வீட்டு வாசப்படி கூட மிதிக்க தகுதி இல்லைன்னு சொல்றேன். தகுதி என்னையா தகுதி? 24 தொகுதி எம்எல்ஏக்கு நான் தான் காட் ஃபாதர். நான் சொன்ன மாதிரி ஆடுவாங்க. உங்ககிட்ட இருக்கிற காரு, பங்களா, ஃபேக்டரி எல்லாம் என்கிட்ட இருக்கு. 1000 ஏக்கர் எஸ்டேட் இருக்கு, 6 கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு, 7 காட்டன் மில் இருக்கு. சமுதாயத்துல நீ ஒரு விஐபினா சட்டசபையில நான் தான் விஐபி. யோ, நீ வேணா ஒரு பெரிய பிசினஸ் மேக்னெட்டா இருக்கலாம். ஆனா நான் பொலிட்டிக்கல் கரண்ட். தொட்டின ஷாக் அடிக்கும். இப்ப சொல்லியா, உனக்கு எனக்கு என்ன அவ்வளவு பெரிய வித்தியாசம்? தகுதி இல்ல சொல்லு. நான் சொல்றேன், என் புருஷன் ரொம்ப நல்லவரு, நீங்க ரொம்ப கெட்டவரு. நான் கெட்டவனா? கேட்டீங்களா? நான் கெட்டவனா? உங்கள யாராவது ஒரு ஆள் சொல்ல முடியுமாயா? நீ என்ன டாடின்னு கூப்பிடுற, இந்த மீனாட்சி அம்மா என்ன கேடின்னு கூப்பிடுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நீதான். இன்னும் என்ன சொர்ண கட்டு போய் உட்கார்ந்து இருக்கீங்க? எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்புங்கயா. ஐயா நல்லவர, நான் ரத்தம் குடிக்காத ராட்சசன். குடிக்க ஆரம்பிச்சுட்டா என்ன ஆகும் தெரியும்ல? ஐயா கெட்டவர, நான் வெடிச்சு சிதறாத எரிமலை. வெடிக்க ஆரம்பிச்சா என்ன ஆகும் தெரியல? நீ பிரியாவை காதலிக்கிறியா? ஆமா சார். அவ என் பொண்ணுன்னு தெரியும்ல? தெரியும் சார். ஆஃப்டர் ஆல் ஒரு சாதாரண டிரைவர் நீ. ஒரு கோடீஸ்வரன் வீட்டு பொண்ணு காதலிக்கிற அளவுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? கேட்டா காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்லுவ நீ. ஆனா பிரியா என் பொண்ணு என்னால சொல்ல முடியுமா? லுக், நான் உட்கார்ந்திருக்க இந்த சீட் ஷோரூம்ல இருக்கிற வரைக்கும் ஒரு சாதாரண ஆசனம். இந்த ஆபீஸை பொறுத்த வரைக்கும் அது சிம்மாசனம். எனக்கு பின்னாடி எனக்கு மறுமணம் வரப்போற உட்கார்ந்து நிர்வாகம் பண்ண போற அரியணை. போ, போய் உட்கார். Do what I say. ஒரு நிமிஷம் இந்த சீட்ல உட்கார்றதுக்கு உடம்புலாம் நடுக்குது, முகம்லாம் வேர்த்து கொட்டுது. ஏன்? What's the reason? That's the value of society. That's the value of property. That's the value of prestige. உனக்கு இதுல எதுவுமே கிடையாது. அதனால என் பொண்ணு உனக்கு கிடையாது. Understand? பிரியா மறந்துரு. ஒன்ன மாதிரி ஏழைங்க வசதியான வீட்டு பொண்ணுல காதலிக்கிறதே பணத்துக்கு ஆசைப்பட்டு தானே. அதுவும் இல்லாம நீ பணக்கார விஷயம் போட்டு பொண்ணை காதலிச்சிருக்க. உனக்கு தேவை பணம். Take it. இதுல எவ்வளவு சார் பணம் இருக்கு? 10 லட்சம். எங்க காதலோட மதிப்பு 10 லட்சமா? இல்ல உங்க பொண்ணு பிரியாவோட மதிப்பு 10 லட்சமா? என் பொண்ணு பிரியாவோட மதிப்பு கடல் மாதிரி. கடலுக்கு கூட கரை இருக்கு சார். ஆனா வானத்துக்கு எல்லையே இல்ல. எங்க காதல் வானம் மாதிரி. சார், எனக்கு பணம் தான் முக்கியம்னா உங்க பொண்ணை கடத்திட்டு போய் உங்களை பிளாக்மெயில் பண்ணி கோடி கோடியா சம்பாதிச்சிருக்க முடியும்.
சார் நான் ஏழைங்கிறது உண்மைதான். இன்னைக்கு பிரியா கிட்ட சொல்ல தயாரா இருக்கேன். ஆனா நான் உங்களோட ஆபீஸ் சிம்மாசனத்துல உட்காரதை விட பிரியாவோட மனசுல உட்காரதுக்கு தான் ஆசைப்படுறேன். ஒருத்தன் கஷ்டப்பட்டாதான் பணத்தை சம்பாதிக்க முடியும். ஒரு பொண்ணு இஷ்டப்பட்டாதான் காதலிக்க முடியும். ஒருவேளை நீங்க எங்க காதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க நினைச்சீங்கன்னா அதுவே என் வாழ்க்கைக்கு கடைசி முற்றுப்புள்ளியா இருக்கும். வெரி குட். எனக்கு வரப்போற மாப்பிள்ள இப்படிதான் இருக்கணும். நீ என் பொண்ணு பிரியாவும் எவ்வளவு தூரம் உண்மையா காதலிக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஒரு சராசரி அப்பா நடந்துக்கிட்டேன். ஆனா இப்ப புரிஞ்சுக்கிட்டேன், உன்னை பொறுத்த வரைக்கும் பணம் முக்கியம் இல்ல, காதல் தான் முக்கியம்னு. ஆல் தி பெஸ்ட். நீங்க போங்க, மற்றதை நான் பாத்துக்கிறேன். கொண்டு போய் வைங்க. பெட்ரோல் காத்தெல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. மேடம் மேடம், நான் கவர்மெண்ட் ஆபீசர் மிஸ்டர் ராம்சுந்தருக்கு கவர்மெண்ட்ல இருந்து ஜியோ வந்திருக்கு. கவர்மெண்ட்ல இருந்தா? ஆமாங்க. தேங்க்யூ. யூ ஆர் வெல்கம். நீங்க ஷெரீஃபாக போறீங்க. ஷெரீஃபா? ஆமாங்க, இங்க பாருங்க, கவர்மெண்ட்ல இருந்து லெட்டர் வந்திருக்கு. ஐயோ, இனிமே நான் ஷெரீஃபோட பொண்டாட்டி. நான் ஷெரீஃபா? மனுஷன் பிறப்பும் வளர்ப்பும் பெத்த தாய் கையிலையும் அவன் சீரும் சிறப்பும் உயர்ந்த வாழ்வும் பொண்டாட்டி கையிலையும் சொல்லுவாங்க. அது உண்மைதான். சரி, பாம்பேக்கு என் பேக்லாம் பேக் பண்ணிட்டியா? என்ன தவிர எல்லாம் பேக் பண்ணியாச்சு. ஆமா, இப்படிதான் சொல்லுவேன். போனதான் டெல்லி போனப்ப என் பிரஷே வைக்க மறந்துட்டேன். அப்ப என்ன பண்ணீங்க? இருக்கவே நான் வேணும்னு தான் பண்ணேன். புருஷன்கார வெளியூர் போகும்போது ஏதாவது ஒரு முக்கியமான பொருள் எடுத்து வைக்கலன்னா பொண்டாட்டியோட ஞாபகம் புருஷனுக்கு எப்பவும் இருக்கும். ஓ, தாய் குலத்துக்கு இப்படி ஒரு ஐடியா இருக்கும். டைம் ஆச்சு, நீங்க புறப்படுங்க. ஒரு முக்கியமானதை மிஸ் பண்ணிட்டியா? என்னது? ஒரு வாரம் ஆகும் மீனாட்சி. நான் என்ன பண்றதுங்க அதுக்கு? ஐயோ, அது பிரியா வேற இல்ல. புரியல? இல்ல மீனாட்சி. ஓஹோ, இதுவா? ஆமா, ஐயா வேற ஸ்மார்ட்டா இருக்காரு. பாம்பேல வேற யாராச்சும் என்ன பார்த்தாங்கன்னா அதுக்கப்புறம் கிழவனுக்கு இந்த வயசுல இப்படி எல்லாம் ஒரு எண்ணம் இருக்கும்? கிளவி நடந்துக்க முறையில இருக்கு. இதுதான் இதான் கேட்டேன். இப்ப ஐயா வந்துருவாருல்ல? வந்துருவாரு. இருங்க, அவசரப்படாதீங்க. அம்மா, நீ என்ன வரீங்க? கவர்னர். கவர்னரா? ஐயா, அடுத்த தேர்தல் நிக்கிறையா? ஐயா, இப்ப நீங்க சட்டசபையெல்லாம் போறதுல இருக்கு. அங்க அவருக்கு என்னடா வேலை? கவர்னர் கையை கட்டுங்க. பல்ல கட்டி போடுவேன். லயன்ஸ் கிளப் கவர்னர் அவரு. லைன்ஸ் கிளப் கவர்னரா? ஏய், அது முதல்ல சொல்றது இல்ல. சரி, விடுப்பா, விடு. சரி, போ போ. ஏயா சொல்லி தொலைங்க ஐயா. சொல்ல விட்டாதானங்க. ஐயா வருவாரு, அப்படியே இருங்க. உங்களை இங்கே பாத்துருக்கேனே. நீங்க என்ன இருக்கீங்க? கலெக்டரா இருக்கேன். அண்ணா, ஓடியா 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 ஓடியா. என்ன கலெக்டர் என்ன? அம்மா, கால்ல உந்துறாத, இருடா. நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ங்க கலெக்டர்? டிஸ்ட்ரிக்ட் இல்லைங்க, பில் கலெக்டர். பில்லு கலெக்டரா? நீ லொல்லு கலெக்டர் இப்ப போட்டிருக்க. ஏன் முழுசா சொல்றது? அதன மொட்டையா கலெக்டர்? நானே ஆடி போயிட்டேன். போடா. வணக்கம். எல்லாரும் உனக்காக வெயிட்டிங். மெட்ராஸ் ஷெரீஃபா, அரசாங்கம் உங்களை தேர்ந்தெடுத்ததுக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. மேடம், உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வாங்க சார், உங்க பதவியேற்பு விழாவை ரொம்ப கிராண்டா நடத்தணும்னு எங்க லயன்ஸ் கிளப் முடிவு பண்ணிருக்கு. ஓகே, வாங்க வாங்க. கங்க்ராட்ஸ் சார். தேங்க்யூ. வாங்க. என்ன எல்லாரும் மாலையை போட்டு சரிப்பு சரிப்புன்னு சொல்றாங்களே, அண்ணன் முஸ்லிம் மாறப்படாதா? அட மூளைகட்ட பையல, சரீபுங்கிறது ஒரு கௌரவமான போஸ்ட். ஒரு செல்வாக்குள்ள தனி மனிதனுக்கு கிடைக்கிற உண்மையான மரியாதை. நகரத்தின் முதல் மனிதன். அப்ப அடுத்த வருஷம் நீங்க தான் சரிப்பு. ஐயோ சொல்லாதடா, என் உடம்பெல்லாம் புல்லரிக்குது. இதுக்கே புல்லரிக்குன்னா அதுக்கு அடுத்த வருஷம் நான் கவர்னர் ஆயிட்டா எனக்கு என்ன அரிக்கும்? உடம்பு பூரா அரிக்கேன். ஒரு ஊரையே விட்டு சொரிஞ்சு விட சொல்லு. உங்க வாழ்த்துக்கு என் மனமார்ந்த நன்றி. போயிட்டு வாங்க. என்ன மீனாட்சி பேசாம நிக்கிற?
சந்தோஷங்க. பின்ன இருக்காதா? வீடு வீடா ஓட்டு வாங்கி பதவிக்கு வர்றது அரசியல், வீடு தேடி பதவி வர்றது அந்தஸ்து. நம்ம ராமசுந்தர் லைஃப்ல எல்லாமே ஒரு தனி ஸ்டைல். ஆமாண்ணே. எக்ஸ்கியூஸ் மீ சார், ஃளைட்டுக்கு டைம் ஆகுது. ஃளைட் டைம் ஆச்சு, போலாமா? என்ன பிளேட் தான் இங்க இருக்கே, அப்புறம் ஏன் வெளிய சாப்பிடணும்? அது சாப்பிடுறதுடா, இது விஸ். ஓ கொஞ்சம் இருங்க. வரேன்.